திருமகள் தேடி வந்தாள் பகுதி 22. விழுப்புரம் காவல் ஆணையர் அலுவலகம். ராஜாங்கம், ஜீவன் இருவரும் அலுவலகத்தின் வாசலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜீவன் தனது அப்பா ராஜாங்கத்திடம், அப்பா, இந்நேரம் சிவபாலன் சார் அந்த உளுந்தூர்பேட்டை இன்ஸ்பெக்டர் ராஜமோகன்கிட்ட பேசிகிட்டு இருப்பார்ல, டேய், பேசி முடிக்கிறதுக்கு அவர் அங்கே போகல, அங்கே நல்ல சிவம் அவங்க குரூப்போடு வந்திருக்கார். நாம் அங்கே வருவோம்னு எதிர்பார்த்து தயாராக வந்திருப்பாங்க. இப்போ நாம் இங்கே வந்திருப்போம்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்படிப்பா நீங்கள் சொல்கிறீங்க? நல்ல சிவத்துக்கு நிச்சயமாக சிவபாலனையும் தெரியும், இன்ஸ்பெக்டர் ராஜமோகனையும் தெரியும். சொல்கிறது உண்மைதான். ஆனால் நமக்கு தேவை அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அறிமுகமானவங்களா இல்லையாங்கன்றது பிரச்சனை இல்லை. நமக்கு சிவமாலை கிட்ட வாங்கின நிலத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளோதான். ஏன்பா, அதை திருப்ப கொடுத்துடலாமே, அது பூர்வீக நிலம் அது இதுன்னு சொல்லி இப்போ நல்ல சிவம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல நிலம் ஒன்று விலைக்கு வர்றதா பேசிகிட்டு இருக்காங்கப்பா. நாம் அதை பேசி முடிச்சிடலாம். தம்பி, நீ சொல்கிறது சரிதான். ஆனால் இப்போ நாம் சிவமாலைகிட்டேருந்து இந்த நிலத்தை வாங்கியிருக்கோம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ நாம் திரும்ப கொடுக்கறத பற்றி பேசினோம்னு வச்சுக்க, நமக்கு இது ஒரு பெரிய சறுக்கல், ஞாபகத்தில் வச்சுக்க. இல்லைப்பா, நான் நம்ம சொக்கலிங்க மாமாவுக்காக கடை வச்சு தரேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இது இந்த பிரச்சனைக்குரிய இடமா இருக்கிறதால நாளைக்கு ஏதாவது வில்லங்க வந்துருமோன்னு பயமாக இருக்குப்பா, அதான் யோசிக்கிறேன்னு. வில்லங்க வரட்டும், அதை சமாளிக்கணும். அதுதான் நம்ம திறமை. நீ உங்கள் மாமாவுக்கு கடை வச்சு தர்றதை பற்றி இப்போதைக்கு முடிவு எடுக்காத, அதை கொஞ்சம் தள்ளி போடு. முதல்ல அந்த சொக்கலிங்கத்தோட மகளை கல்யாணம் பண்ணு. கல்யாணம் முடிஞ்ச கையோடு நீ அவருக்கு கடை வச்சு தர்றதா இல்லைன்றதை பற்றி நம்ம அப்புறமா முடிவு எடுப்போம். அது வரைக்கும் இந்த பிரச்சனையை கொஞ்சம் நாளில் ஆற போடுவோம். அப்புறமா நாம் நீ சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடுத்துருவோம். என்ன அப்பா, நான் நம்ம நிலத்துக்கும் பக்கத்தில் அந்த அந்த நிலத்தை வாங்கி அதில் கடை வச்சு தரலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பண்ண. அந்த நிலத்தில் இப்போ என்ன பிரச்சனை இருக்குதுன்னு இப்போ நமக்கு தெரியாது. நிலத்தை நீ வாங்கினதுக்கு பிறகு தான் இல்லாத வில்லங்கள்லாம் வந்து சேரும். கொஞ்சம் அமைதியாரு. இதுவே ஒரு முடிவுக்கு வரட்டும். முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். முடியலன்னா அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு பார்ப்போம். முடியல அப்படிங்கிறது லாஸ்ட்டு சான்ஸாக வச்சுக்குவோம், சரியா? ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நிலத்து மேலே அட்வான்ஸு 10 லட்சம் வாங்கினதோடு அந்த பொம்பளை இப்போ அமைதியாக இருக்குது. இன்னும் நாம் காசு தர வேண்டியது வேறு பேலன்ஸ் இருக்குது. நம்ம பாட்டுக்கு வேலையை வேறு ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அந்த பொம்பளை எதுவுமே சொல்லலை. நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லலை, நிறுத்துங்கன்னு சொல்லலை. நல்ல சிவன் தான் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கார். இன்னமும் அந்த பொம்பளை நம்மக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. அன்றைக்கி நீங்கள் பஞ்சாயத்து கூட்டினீங்க நம்ம மில்லில் வச்சு. அவங்க தூரத்து தம்பி ஒருத்தர் வந்தார். அப்போவும் அந்த பொம்பளை வரல. கூட பிறந்த தம்பிக்கும் அந்த பொம்பளைக்கும் பிரச்சனை இருந்தப்போ தான் நாம் அந்த நிலத்தை வாங்கியிருக்கோம், சரியா? அவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை இப்போ இல்லை. அந்த பிரச்சனை நம்ம நிலம் வாங்கினதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு. பார்ப்போம், சிவபாலன் சார் என்ன பேசிட்டு வர்றாருன்னு பார்ப்போம். இருவரும் வெளியே கார் அருகே வருகிறார்கள். அப்போது சிவபாலனிடமிருந்து ஃபோன் வருகிறது. ஐயா, சொல்லுங்கள் சார். ராஜாங்க சார், ஒரு வழியாக பேசி விஷயத்தை தள்ளி வச்சுருக்கேன் சார். நீங்களே பேசுனீங்களா சார்? சார், எனக்கு அந்த நல்ல சிவத்தை முன்னாலேயே தெரியும் சார். இப்போ நான் பேசினா எங்கிட்ட அவர் பேரம் பேச ஆரம்பிச்சிடுவார். அப்போ நம்ம பிரச்சனை முடியாது, புரிஞ்சுக்கிங்க. அதனால் நான் இன்ஸ்பெக்டர் ராஜமோகன்கிட்ட பேசி இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்கேன். பார்த்துக்கலாம், விடுங்க. ரொம்ப நன்றி சார். நான் இப்போ எப்படி சார் அந்த பொம்பளை வரவழைச்சி காசு கொடுத்துடலாமா? சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. பிரச்சனை இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் நானே சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. எனக்காக இவ்வளோ தூரம் போய் சிரத்தை பரவாயில்ல சார். வராதவங்க என்னை தேடி ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதவி செய்யணும் இல்லையா? ஆமாம், அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த போஸ்டிங்கு? பார்க்கலாம் சார் என்று சிவபாலன் ஃபோனை வைத்து விடுகிறார். என்னாச்சுப்பா? ஜீவன் அப்பாவிடம் கேட்கிறான். அதான்ப்பா, நான் சொன்ன மாதிரியே தான். நல்ல சிவன் அங்கே அக்காவோட இன்ஸ்பெக்டர் ராஜமோகனை பார்த்து பேசியிருக்காரு. நாம் இங்கே வந்துவிட்டோம். இன்ஸ்பெக்டர் ராஜமோகன் நமக்கு ஃபோன் அடித்தார், நாம் எடுக்கலை. ஆனால் இப்போ சிவபாலன் ராஜமோகன்கிட்ட பேசிட்டார். இந்நேரம் நல்ல சிவன் ஓரளவு உண்மையை புரிஞ்சிருப்பார்.
நாம் பிடி கொடுக்கலங்கிற விஷயம் நல்ல சிவத்துக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீட்டிக்க முடியாது. அடுத்த ஆப்ஷன் என்னன்னு நம்ம யோசிக்கணும். அப்பா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஜீவன் ஏதோ சொல்ல வர, அப்போது சற்றும் எதிர்பாராமல் ஒரு கார் கமிஷனர் அலுவலகத்தை நோக்கி உள்ளே வருகிறது. அதை பார்த்த ஜீவன் முதலில் அதிர்ச்சி அடைகிறான். இந்த இடத்தில் அவனை எதிர்பார்க்கவில்லை. அவன் வேறு யாருமல்ல, மாணிக்கம் இனிப்பு கடையின் முதலாளி சிவகுமார் தான். ஏதோ சொல்ல வந்தவன் பேச்சு தடுமாறியதும் ராஜாங்கம் மகனிடம் கேட்டார், என்னாச்சுப்பா, ஏதோ சொல்ல வந்த நிறுத்திட்டிய? இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா. அப்போது ராஜாங்கம் மகனை கவனித்தார். அவனது பார்வை அப்போது வந்திருந்த காரிலிருந்து இறங்கிய சிவகுமாரை நோக்கி போனது தெரிந்தது. ராஜாங்கம் கேட்டார், யாருப்பா அது காரில்? அப்பா, அதாப்பா மாணிக்க இனிப்பு கடையோட முதலாளிப்பா சிவகுமார். டேய், நாம் கடைக்கு தேடி போனோமே, அவனா இது? நான் பார்த்தது இல்லைப்பா, இப்போ தான் பார்க்குறேன். சரி, கூப்பிடு, என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்பா விடுங்கப்பா, நான் ஏற்கனவே அவங்க வீட்டில் ஃபோனை போட்டு எச்சரிக்கை பண்ணி வச்சுருக்கேன். வீட்டுக்கே ஃபோனை போட்டியா? யார்கிட்ட பேசுனேன்? அதான்ப்பா, இந்த ஆள் இருக்கானே உன் பொண்டாட்டி, அவகிட்ட பேசி உன் புருஷன் ஒழுங்காக வச்சுக்க, நீலவேணிக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கேன்ப்பா. டேய், அது எதுக்குடா அவன் பொண்டாட்டிக்கிட்டெல்லாம் ஃபோனை போட்டு? இவங்ககிட்ட நேரடியாக பேச வேண்டியதானே? இல்லைப்பா, இதுக்கப்புறம் பிரச்சனை வராது, வந்தால் பார்த்துக்கும். சரி, இப்போது இவன் இங்கே வந்திருக்கிறது உன் பிரச்சனையாக இல்லைல்ல? ஏன் பிரச்சனை என்னப்பா? இல்லைப்பா, நீ பாட்டுக்கும் வீட்டில் இருக்கிற பொம்பளைகிட்டெல்லாம் போயிட்டு ஃபோனை போட்டு மிரட்டிருக்கேன்னு சொன்னியே, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பான்னு நினச்சிட்டேன்ப்பா, வேறு ஒன்று இல்லைல்லப்பா. அது சும்மா நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேணாம். நான் சாதாரணமாக தான் சொல்லியிருக்கேன் ஒய்ஃப்கிட்ட, அதனால் பிரச்சனைலாம் ஒன்றும் வராது. பரவாயில்ல விடு. எதுக்காக வந்திருக்கான்னு நம்ம சிவபாலன் சார்கிட்ட நம்ம அப்புறமா போட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்போது இன்னொரு காரில் பரிமளம் மற்றும் ஆனந்தி, அவளது அம்மா வேதவள்ளி, பாட்டி ராசம்மா மற்றும் குழந்தைகள் எல்லோருமே இறங்குகிறார்கள். என்ன ஏதென்று உண்மையிலேயே ராஜாங்கமும் ஜீவனும் ஒரு விதமான குழப்பத்தில் பார்க்கிறார்கள். அப்போது சிவபாலன் காரும் வந்து விடுகிறது. ராஜாங்கம் சிவபாலனுக்காக காத்திருப்பது தெரிந்து அருகில் வருகிறார். என்ன சார், எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா? அதான் ஃபோன்லேயே சொல்லிட்டேனே சார். இல்லை சார், அப்படியே வேறு ஒரு விஷயமா நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததில் நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. ஆமாம் சார், பயப்படாதீங்க, எப்படியும் உங்களுக்கு சாதகமாக வர மாதிரி ஏற்பாடு பண்ணிவிடுவோம், விடுங்க. ஓகே சார், வேறு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு, நான் அதை கொஞ்சம் டீல் பண்ணுறேன், நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம். சார், என்ன சார் மேட்ரு? அவங்க ஸ்வீட் ஸ்டால் ஓனர்லாம் வந்திருக்காங்களே? தெரியல சார், என்ன அப்படின்னு இதுக்கப்புறம் தான் விசாரிக்கணும். இல்லை சார், நம்ம பையனுக்கு நிச்சயம் பண்ணணும்னு முடிவு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஒரு பொண்ணு சொன்னனே சார். ஆமாம், அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா சொக்கலிங்கம் வந்து இவங்க ஸ்வீட் ஸ்டாலில் தான் சார் ரொம்ப வருஷமாக மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இல்லை, அவங்க அப்பா காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க சார். ஓ அப்படியா? அவர் பொண்ணைத்தான் பையனுக்காக எடுத்துறீங்களா? ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற, ஆனால் சொக்கலிங்கம் பேர் எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிற ஆளை மேனேஜர் எனக்கு அடையாளம் தெரியுது சார். அவர் தான் பழைய மாணிக்கம் பெருமாளுடைய மச்சான்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்ல சார், அவங்க போய் வெயிட் பண்ணுறாங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதற்குள் ஜீவன் அவசரப்பட்டு, சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். என்னன்னு சொல்லுங்கள். இல்லை சார், நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு, இந்த கடை முதலாளி, அப்புறம் இந்த முதலாளி இருக்கார் சிவகுமார், இவருடைய மனைவி, இவங்க 3 பேருமே எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகினவங்க போல இருக்குது சார். சரி, அதனால் என்ன? இல்லை சார், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சும் கூட அந்த பொண்ணுக்கிட்ட இப்போவும் இவர் பழகிட்டு இருக்கார் சார். டேய், அதெல்லாம் போயாடா சார்கிட்ட சொல்லிகிட்டு இருப்ப? இருங்கப்பா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சார் நமக்கு உதவி செய்வார்ல, அதுக்கு தான் இப்போயே சொல்லி வைக்கிறேன். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி எதுவும் இல்லாத மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட பார்த்து பக்குவமாக சொல்லி நடந்துக்குங்க. வேறு என்ன செய்ய முடியும் இந்த காலத்தில்? பார்த்து ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. மேரேஜ் இன்னும் நடக்கலைல்ல? இல்லை சார், இப்போ தான் பொண்ணு பார்த்துருக்கோம், முடிவு பண்ணியிருக்கோம். சரிங்க சார்,
பிரச்சனை வராத மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிங்க, வந்தால் பார்த்துக்குவோம் விடுங்க என்று சொல்லிவிட்டு, ராஜாங்க சார் தைரியமாக போங்க, உங்கள் நிலத்துக்கு பிரச்சனையை நான் முடிச்சு தரேன் கடகடவென்று உள்ளே செல்கிறார். ராஜாங்கம் ஜீவன் இருவரும் காரில் கிளம்புகிறார்கள். அதற்குள் சிவக்குமார், ஆனந்தி, பரிமளம், வேதவள்ளி மற்றும் குழந்தைகளுடன் வந்திருக்கும் அனைவரையும் பார்க்கிறார். உள்ளே சிவபாலனுக்கு அனைவரும் வணக்கம் தெரிவிக்கிறார்கள். சிவபாலனும் பதிலுக்கு அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். சொல்லுங்கள் சார், ஏதாவது பிரச்சனையா? சிவபாலன் சிவக்குமாரிடம் கேட்க, யார் பிரச்சனை பண்ணுறா என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை சார், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சந்தேகம் சார். என்ன சந்தேகம்? சார், எங்கள் அப்பா இறப்பில் எனக்கு சந்தேகம் இருக்குது சார். அப்பா என்று ஏதோ யோசித்தவராக சிவபாலன் கேட்க, சிவலிங்கம் சார், மாணிக்கம் இனிப்பு கடையோட ஓனர். ஆமாம் சார், அவர் இறந்து போய் பல வருஷங்கள் ஆச்சே. ஆமாம் சார், அவர் இறப்பில் தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது சார். ஓ, யார் மேலே சந்தேகப்படுறீங்களா? இல்லை சார். சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. என்ன உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கோ அது பூரா கம்ப்ளைண்ட்டாக எழுதுங்க. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒரு 15 வருஷம் இருக்குது சார். அதற்குள் பரிமளம், இல்லை சார், சரியாக சொல்லணும்னா 18 வருஷம் ஆயிடுச்சு சார். சரிம்மா, இப்போ திடீர்னு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு? சிவபாலன் கேட்கிறார். இல்லை சார், பழைய ஆள் ஒருத்தர் நேற்று கடைக்கு வந்து உங்கள் அப்பாவுடைய இறப்பில் ஒரு சந்தேகம்னு பேசிக்கிறாங்க. சந்தேகத்தை மட்டும்தான் சார் சொல்லிட்டு போனார். எதுக்கும் விசாரிச்சுக்கலான்னு தான் வந்தோம். சார், வெறும் சந்தேகம், யூகம் இதெல்லாம் வச்சுட்டுலாம் முடிவெடுக்க முடியாது சார். இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் போயாதுங்கிற மாதிரி இதை நம்ம அப்படியே விட்டுறவும் முடியாது. விசாரிப்போம். நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதுங்க, நான் விசாரணை இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். சிவக்குமார் ரைட்டரிடம் அமர்ந்து மிக தெளிவாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுத ஆரம்பிக்கிறார். பரிமளம், ஆனந்தி அனைவரும் பதட்டத்துடன் அதை கவனித்தபடி இருக்கிறார்கள். அங்கே ஒரு வெறுமையான சூழல் நிலவுகிறது. திருமகள் தேடி வருவாள்.